Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தைக்காமலேயே மெஷின் யூஸ் பண்ணாமல் தைக்காமல் அழகான அந்த டூ ஸ்கர்ட் எப்படி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அந்த டபுள் கலர் ஸ்கர்ட் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். உங்கள் பேபியோட ஹைட்டு சைஸ் இதை பொறுத்து நம்ம இதை வந்து வேரி பண்ணணும். நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி டபுள் கலர் ப்ரிஃபர் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி 2 கலர் எடுத்திருக்கேன். மெயினாக நெட் கிளாத்தில் நல்லா ஃப்ளஃபியாக பஃப்னு இருக்க கிளாத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ வச்சுருக்கேன். எலாஸ்டிக் வந்து நம்ம பேண்டுக்கு நம்ம ஹிப்பு வந்து டைட் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்காக எலாஸ்டிக் எடுத்திருக்கோம். என்னோடய பேபிக்கு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவளுடைய ஹிப் சைஸ் வந்து 17 இன்ச் இருக்குது. ஸோ அதுலேருந்து 2 இன்ச் வந்து கம்மி பண்ணி 15 இன்ச்சுக்கு நான் வந்து எலாஸ்டிக் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம இழுத்து போட போகிறோம். ஸோ உங்கள் பேபியோட ஹிப் சைஸை விட 2 இன்ச் வந்து கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து தைச்சிக்கோங்க. ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிப்பில் வந்து அறுக்காமல் இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ வந்து ஹிப்பில் நம்ம டைட்டாக நிற்கிறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கிளாத் எல்லாத்தையுமே வந்து வச்சு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டு கலர் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். இது எப்படி வந்து நீங்கள் கிளாத் செலக்ட் பண்ணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது 1.5 இயர்ஸ் பேபிக்கு ஹைட் வந்து 14 இன்ச் ஹைட்டு ஃப்ராக் நான் அதாவது ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்கர்ட்டுக்கு 14 இன்ச் ஹைட் ஸ்கர்ட்டுக்கு 17 இன்ச் அகலம் இருக்குது. அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து டோட்டலாக எனக்கு வந்து 3 மீட்டர் துணி தேவைப்படுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ துணி அதிகம் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எப்படி பீசஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பீஸாக அதை கட் பண்ண போகிறோம். அகலம் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நீங்கள் பீசஸ் கட் பண்ணிக்கணும். நீட்டம் வந்து எவ்வளோ ஹைட் உங்களுக்கு ஸ்கர்ட் வேணுமோ, என்னோடய பேபிக்கு 14 இன்ச் ஹைட்டு ஸ்கர்ட் வேணும். ஸோ 28 இன்ச் அதை விட டபுளாக 28 இன்ச் வந்து ஹைட் இருக்க மாதிரி நான் அது மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் கட் பண்ணியிருக்க எல்லா பீசஸுமே அகலம் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். நீட்டம் வந்து 28 இன்ச் இருக்கும். அது மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ளூ கலர் கிளாத் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு புரியும் பாருங்கள். உங்கள் பேபியோட ஹைட் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அதாவது எவ்வளோ ஹைட்டுக்கு உங்களுக்கு ஸ்கர்ட் வேணுன்றது ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 14 இன்ச் ஹைட்டுக்கு ஸ்கர்ட் வேணும். ஸோ அதை டபுள் பண்ணிக்கிறேன். 28 இன்ச்சுக்கு வேணுன்ற மாதிரி. இப்போ நான் இந்த ப்ளூ கலர் நெட்டு கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ 4ஆக மடித்து போட்டிருக்கனால நான் வந்து இங்கே 14 மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். 14 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த பார்ட் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து நிறைய நீட்டமான பீசஸ் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கீழே இருக்க இந்த பீஸ் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அதாவது அகலம் மட்டும் 15 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸும் உங்களுக்கு நீட்டாக அழகாக வந்துடும். இப்போ மேலே இருக்க இந்த கிளாத்தில் இது வந்து 28 இன்ச் ஹைட் இருக்கும். ஏன்னா டபுளாக இருக்கு இல்லையா கிளாத்து, அதனால கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு இன்ச் டேப் வச்சு நான் 15 சென்டிமீட்டராக மார்க் பண்ணி இந்த மாதிரி நீட்டமான பீசஸ் வந்து கிளாத் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ சிங்கிள் கலர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேரியேஷன்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறப்ப டபுளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய மல்டி கலர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் 15 சென்டிமீட்டர் ஃபுல்லாகவே இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 15ல் அடுத்த ஒரு 15 சென்டிமீட்டர் அது மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். உங்ககிட்ட இன்ச் டேப் இல்லைனா கூட பரவாயில்ல, சின்ன ஸ்கேல் இருக்கும் இல்லையா 15 சென்டிமீட்டர் ஸ்கேல், அதை வச்சு நீங்கள் இந்த அகலத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு மட்டும் நீங்கள் வந்து பேபியோட ஹைட்டு மட்டும் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஹைட் உங்களுக்கு ஸ்கர்ட் வேணுமோ அதுக்கு டபுளாக பீசஸ் வர மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத்தனை பீசஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ஓரமாக மடிச்சிருந்த பீஸ் இது. ஸோ இது வந்து சைடில் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம மடித்து 4ஆக மடித்து போட்டதுனால இதில் எல்லாத்துலேயுமே 2 நீட்டமான பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இதில் 2 நீட்டமான பீஸ் இருக்குது.
உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன் எப்படி நான் கட் பண்ணி பீசஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றது. ஒவ்வொன்றுலையுமே வந்து 2 பீசஸ் இருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் கீழே நம்ம ஒரு பார்ட் கட் பண்ணோம் இல்லையா, அதில் டோட்டலாக உங்களுக்கு 3 பீசஸ் கிட்ட வரும். ஸோ இத்தனை பீசஸ் வருது. டோட்டலாக எனக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு 20 பீசஸும் கோல்டு கலரில் ஒரு 20 பீசஸும் டோட்டலாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி. இப்போ இது எல்லா பீசஸுமே நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நான் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் துணி அப்படின்னா, ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் சாஃப்டான கிளாத்தாகவும், கோல்டு கலர் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியான கிளாத்தாகவும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு கலர் வந்து ஒரு லேயர் மாதிரி அதுக்கு கொடுக்கும். அதுக்காக நான் அது மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலரில் செலக்ட் பண்ணுறப்ப நல்லா ஃப்ளஃபியான கிளாத்தே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா பஃப்னு இருக்கும் உங்களுக்கு ஸ்கர்ட் போட்டு விட்டப்போ. இதே மாதிரி இப்போ வச்சாச்சு. இப்போ நான் வந்து சப்போர்ட்டுக்காக ஒரு தலகாணி எடுத்திருக்கேன். இந்த தலகாணியில் நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த எலாஸ்டிக்கை இப்படி மாட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு 4-5 நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் பில்லோக்கு நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க. எவ்வளோ டைட்டாக உங்களுக்கு பண்ண முடியுமோ அது மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு துணியாக எடுத்து இதில் வந்து முடி போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், தைக்கிற வேலையே கிடையாது இந்த ஸ்கர்ட்டுக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஒரு துணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த 2 மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 மடிச்சுட்டு இந்த மடித்த பார்ட் இருக்கு இல்லையா, அந்த மடித்த இடத்த வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் அடியில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுக்குள்ளார கீழே இருக்க அந்த துணி இருக்கு இல்லையா, இதை வந்து விட்டு இது மாதிரி எடுங்க. அவ்வளோதான். இப்போ டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், நல்லா முடி மாதிரி. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி டபுள் கலர்ன்றனால ஒரு ப்ளூ கலரும் ஒரு கோல்டு கலருமா மாற்றி கொடுக்க போகிறோம். 3 இயர்ஸ்க்குள்ளார இருக்க கேர்ள் பேபிஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஸ்கர்ட் போட்டால். அதை விட பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் போடுறப்ப கண்டிப்பாக உள்ளார லைனிங்க்கு வந்து எதர் ஒரு லெகின்ஸ் பேண்ட் மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு மெல்லீஸான ஒரு கிளாத்தில் ஒரு ஸ்கர்ட் மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் சிங்கிள் கிளாத்தில் வச்சு லைனிங் கொடுத்துக்கலாம். இப்போது மாற்றி ஒரு ப்ளூ கலர் கிளாத், அதுக்கப்புறம் ஒரு கோல்டு கலர் கிளாத், இது மாதிரி எடுத்து இது மாதிரி நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். ஃபுல் எலாஸ்டிக்குமே நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். எவ்வளோ துணி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நிறைய துணி ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் வந்து குட்டி பாப்பாக்கே 3 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணி நிறைய எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், ஹைட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி மடிச்சுட்டு எலாஸ்டிக் அடியில் இது மாதிரி விட்டு கீழே இருக்க இந்த துணியை வந்து அந்த ஓட்டைக்குள்ளார இப்படி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி நாட் ஃபார்ம் ஆயிரும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல் எலாஸ்டிக்குமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி, எலாஸ்டிக்கே தெரியாத மாதிரி, கேப் இல்லாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பில்லோவில் வச்சு போட்டோம் இல்லையா, அதனால் சரியாக கவனிக்க முடியாது. எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வெளியில் வந்திருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அது மாதிரி இருந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் வந்து எடுத்துட்டோம். இப்போ எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கேப்புமே தெரியல பாருங்கள் உள்ளார. இப்போ அழகான டூட்டு ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸ்க்கு போடுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கிராண்டாக காமிக்கும். ஒரு பார்ட்டி வேர் இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் அது மாதிரிலாம் இருக்கப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் மிஷின் எல்லாமே ஈஸியாக நம்ம கையிலேயே பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு என்னன்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையாச்சுன்றதையும் சொல்லுங்கள் அழகாக இருக்கான்னு. இதே மாதிரி ஸ்கர்ட் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி வந்து ஃப்ராக் கூட பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அழகான ஃப்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக அது வீடியோ போடலாம். சிங்கிள் கலர் இல்லை மல்டி கலர் இது மாதிரி நிறைய கலர்ஸில் நீங்கள் இந்த டூ ஃப்ராக்ஸ் அப்புறம் வந்து ஸ்கர்ட்டு ரெடி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.